வார்த்தை அளந்து பேசணும். துஷார், அவங்க பேசுறத கேட்டதானே எவ்வளவு அளந்து பேசணும்னு தெரியும். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இன்னைக்கு 11வது நாள். கண் சிமிட்டுறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 11 நாள் முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சு. ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா, இப்போ நான் பேசுறது பாருவுடைய சப்போர்ட்டர்ஸ்க்கு சுத்தமாக பிடிக்காது. பாருவுடைய ஒட்டுமொத்த ரியல் ஃபேஸுமே வெளியே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி, ஒன் பை ஒன்னாக பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல பாருவுடைய இந்த ரியல் ஃபேஸ் வெளியே வந்துடுச்சுன்ட்டு. ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? அதாவது அவங்க திவாகர் கிட்டையும் கலையரசன் கிட்டையும் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, ரம்யா ஜோவும் வினோத்தும் முதல்ல லக்ஸரி ஹோம்லேருந்து வெளியே துரத்திடணும், ஸோ அவங்க வந்துட்டு அங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அதே பார்வதி கம்ருதீன் கிட்டையும் வினோத் கிட்டையும் பேசும்பொழுது ரம்யா ஜோ கிட்டையும் மற்ற எல்லா கிட்டையும், அதாவது சுபிக்ஷா இருக்காங்கள, அவங்கள வந்துட்டு அந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. இப்படி மாற்றி மாற்றி பேசுறது, வினோத்தை பற்றி தப்பாக பேசிட்டு வினோத்துக்கிட்டேயே போயிட்டு வேற ஒருத்தவங்களை பற்றி தப்பாக பேசுறது, இப்படி ஒவ்வொருத்தரை பற்றியும் தப்பாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கம்ருதீனை வந்துட்டு அசிங்கமாக பேசிகிட்டு இருந்தாங்க. போடான்னு சொன்னது, போடா அப்படின்லாம் பேசினது. இப்போ வந்துட்டு கம்ருதீன் ஜெயிச்சா ஓகே அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசினாங்க. கம்ருதீன் மேலே க்ரஷ் வந்துடுச்சு அப்படின்லாம் வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்தே அவங்க எவ்வளோ மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே தெரியுதுல்ல. சரி, ஓகே, பரவாயில்ல. இதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கான எபிசோட்குள்ளே போகலாமா? மார்னிங் எழுந்த உடனே இந்த எஃப்ஜே அண்ட் ஆதிரை தான். இது நார்மல் எபிசோடில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் காமிச்சாங்க. பட் ஆனால் 24/7 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே எஃப்ஜேவும் ஆதிரையும் பெட்டில் உட்காந்து அட்டகாசம் பண்ணியிருந்ததை தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இந்த லைவில் ரொம்பவே கடுப்பாக இருந்துச்சு அவங்க 2 பேரும் கொஞ்சல்களையும் ரொமான்ஸையும் பார்க்கறதுக்கும். அதுக்கப்புறமா பிபி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாடகம் மாதிரி ஒரு சின்ன சுச்சுவேஷன் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த சுச்சுவேஷனில் எல்லாருமே நடிச்சு காட்டினாங்க. நல்லா இருந்துச்சு. ஆனால் எதுக்காக 24/7 கலையரசன் பண்ணதை வச்சு பண்ணாங்கன்னு தெரியல. அது ஒன்றும் பார்க்கறதுக்கு அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக எஃப்ஜேவும் ஆதிரையும் வந்துட்டு ஒரு லவ் போர்ஷன் நடிச்சு பேசிகிட்டே இருக்கும்போது உடனே அங்கேருந்து சபரி என்ன சொல்லிருவார்னா, நம்மலாம் வெளியே போயிடலாமா இவங்களை மட்டும் வச்சுக்கிட்டு, அதெல்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் வந்துட்டு இவங்க போடவே இல்லை. சரி, இது ஒரு பக்கம் இருந்ததுக்கப்புறமா இந்த சாங் வந்துச்சு, டான்ஸ் ஆடிட்டாங்க. அதுக்கப்புறமா ஆதிரை சமையல் ரூமில் வந்து, நான் ஒரு லக்ஸுரி பீப்புள், ஸோ அதனால் நான் சொல்கிற டாஸ்க்கெல்லாம் செஞ்சுக்கிட்டே சமையல் செய்யுங்கன்னு கனியக்காவுக்கும் எஃப்ஜேவுக்கும் வந்துட்டு மாற்றி கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதில் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே தோசை சுட்டுட்டு இருக்கும்போது கையை பிடிச்சி விளையாடிட்டு இருந்துருப்பாங்க போல. அதுக்கு எஃப்ஜேக்கு கோவம் வந்து அந்த இடத்துல மாவு கரண்டி எல்லாத்தையுமே தூக்கி அடிச்சுட்டு வந்துட்டா போல. அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா, ஆதிரை போயிட்டு எஃப்ஜே காலில் விழாத குறையாக கெஞ்சினாங்க. இதையும் இந்த அதாவது எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நிமிஷம் கூட காட்டல. ஸோ ஆதிரை வந்துட்டு எஃப்ஜே திட்டினா மாதிரி மட்டும்தான் காமிச்சாங்க. எப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு எதுவுமே செய்யலைன்னு சொன்னால் மட்டும் அமைதியாக இருக்கீங்கல்ல, ஸோ இப்போ செய்யணும்னு சொல்கிறேன் அப்போ மட்டும் கேட்க மாட்டுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜேவை திட்டினாங்க மட்டும்தான் நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம் எபிசோடில். பட் லைவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கப்புறமா எஃப்ஜேவோட பெட்டில் போய் உட்காந்துக்கிட்டு சாரின்ற வார்த்தையை மட்டுமே 300 வாட்டி சொல்லியிருப்பாங்க. எஃப்ஜேக்கு அடிமையாகவே மாறிட்டாங்களோ என்னவோ தெரியல, அவ்வளோ கெஞ்சிக்கிட்டே இருந்தாங்க ஆதிரை. லைவில் கிட்டத்தட்ட அது ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே போச்சுன்னா பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு கிட்டத்தட்ட எஃப்ஜே காலில் விழாத குறை மட்டும்தாங்க. அந்தளவுக்கு ஆதிரை எஃப்ஜே கிட்ட போய் கெஞ்சின்னு கெஞ்சினாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப கன்றாவியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆதிரை வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டாக இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ லவ் கண்டென்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களோட பேர் வெளியே நாறிக்கிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு யார் தான் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. தென் அதுக்கப்புறமா டாஸ்க்கை ஒரு வழியாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆமாங்க, இந்த கன்றாவியெல்லாம் பார்க்கறதுக்கு பதிலாக டாஸ்க்கே பார்த்துட்டு போயிடலாம். ஸோ டாஸ்க் வந்துட்டு ஓரளவுக்கு சூப்பராகவே போச்சு. இன்னைக்கு முதல்ல வந்துட்டு பார்த்திங்கன்னா வியானா வெளியே போயிட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக விளையாடினாங்க பொண்ணுங்களில். ஸோ அவங்க வெளியே போயிட்டாங்க. அதைத் தொடர்ந்து பிரவீன் மற்றும் ஆதிரை இவங்களும் வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்தது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 பேர் மட்டும்தான். ஆனால் அப்போ வந்துட்டு அந்த டாஸ்க்கை ஒத்தி வச்சுட்டாங்க. அந்த 4 பேர் யாருன்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ நடுவில் வந்துட்டு இந்த போர்ஷன் வந்துருச்சு. பார்வதி, கலை மற்றும் திவாகர் இவங்க 3 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரை பற்றி? ரம்யா வந்துட்டு மயக்கம் அடித்து விழுந்தாங்கல்ல, அது எல்லாமே நடிப்பு தான், அவன் நடித்தா அவனோட நடிப்பு வெளியே வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த டாஸ்க் நடந்தப்ப எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு எவனும் வந்து என்னை பிடிக்க மாட்டாங்கன்னு நினச்சேன், ஆனால் எல்லாம் வந்து என்னை பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, அக்கா அப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு வியானா கேட்டதாக பார்வதி வந்துட்டு இவங்க 2 பேர்கிட்ட சொல்ல, உடனே வந்துட்டு நம்ம கையில் என்ன சொல்கிறோன்னா, செம்ம நாடகம் ஆடுறாங்க, பயங்கரமான ஆள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை பற்றி தவறாக பேசிக்கிட்டு இருக்காங்க. தென் அதை தொடர்ந்து மறுபடியும் டாஸ்க் வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு. சபரி, துஷார் மற்றும் கம்ருதீன், எஃப்ஜே இந்த 4 பேர் இருந்தாங்க. ஸோ முதல் விளையாட்டில் எஃப்ஜே வெளியே போயிட்டார். அடுத்தது 3 பேர்
யாருன்னா சபரி, துஷார் மற்றும் கமருதீன். ஸோ இந்த 3 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. இதில் அவங்கள டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது தனக்காக விளையாடுறதுக்கு 2 பேரை வந்துட்டு தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொன்னப்போ சபரி என்ன பண்ணார்னா தானா தற்கொலைன்ற மாதிரி பார்வதியை சேர்த்து விட்டார். பார்வதி எப்படா வந்துட்டு சபரியை தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருந்தாங்களாம். அது மட்டும் இல்லை, சபரிக்கு ஆப்போசிட்டாக இருக்க டீமில் போயிட்டு சபரிக்கு இவங்க சப்போர்ட்டாக விளையாடணும், ஆனால் ஆப்போசிட் டீமில் போயிட்டு நான் சபரி தோக்க தான் விளையாடுவேன், ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, எப்படியாவது சபரியை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ சபரியும் வந்துட்டு கரெக்டாக அந்த மேட்ச்சில் தோத்துட்டார். உடனே என்ன சந்தோஷம் அந்த கரடிக்கு, பயங்கரமாக துள்ளி குதிச்சு விளையாடுது. என்ன 3 வாட்டி எடுத்தியடா, அதுதானே கேமு, யாராவது ஒருத்தர் வெளியே போகணும்னு சொன்னால் பண்ணி எடுக்க தானே செய்வாங்க. இப்போ நீ சபரி வெளியே போகணும்னு சொல்லிட்டு உன்னை ஹெல்ப்புக்கு கூப்பிட்ட சபரியே வந்து நீ தோக்கடிக்கலையா, அந்த மாதிரி தான் உன்னை வெளியே போகணும்னு சொல்லிட்டு சபரி நடித்தப்ப நீ வந்துட்டு இந்த வேலை பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க. அதாவது நம்பினவங்களே வந்துட்டு முதுகுல குத்தி உட்காந்துக்கிட்டு இருக்கா இந்த பார்வதி. இதுக்கு இவ்வளோ சப்போர்ட் வந்துட்டு இருக்காங்கன்னு தெரில. பிஆர்ஓ என்னவோ தெரில, மேபி எனக்கு வந்துட்டு பார்வதி பிஆர் என்ன காண்டாக்ட் பண்ணால் நான் கூட பார்வதிக்கு இப்படி தான்ப்பா சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ பிஆர் ஒர்க் பண்ணுறவங்கள பற்றிலாம் நம்ம ஒன்றும் பெருசாக பேசிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதை தொடர்ந்து என்ன ஆச்சுன்னா, நம்ம சபரி வெளியே போனதுக்கப்புறமா துஷார் மற்றும் கமருதீன் விளையாடினாங்க. இறுதியாக கமருதீன் தான் ஜெயிச்சார். கமருதீன் ஜெயிச்சாருன்னு சொன்னோன்னா அவ்வளோ சந்தோஷமாக பார்வதி வந்துட்டு அப்படியே துள்ளி குதிச்சு விளையாடுறாங்க. ஸோ கமருதீன் கிட்ட, வினோத் கிட்ட இப்போ பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க பார்வதி. நான் என்னங்க பண்ணுறது, சுற்றி பார்வதியை காமிச்சிட்ருக்காங்க, அது விஷபாடுன்னு சொன்னால் நம்ப மாட்டுறாங்க. எவ்வளவோ எக்ஸாம்பிள் நம்ப மாட்டுறாங்கலாம் கிடையாது, நிறைய பேர் பார்வதிக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்காங்க. இந்த பிஆர் ஒர்க்கை வச்சு பயங்கரமாக வந்துட்டு பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, நான் சொன்ன மாதிரி கமருதீன் கிட்டேயும் வினோத் கிட்டேயும் பேசும்பொழுது அப்போ என்ன சொன்னாங்க, திவாகர் கிட்டேயும் கலைக்கிட்டேயும் பேசும்பொழுது ரம்யா மற்றும் வினோத் இவங்க கிட்டேருந்து நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கணும், அவங்கக்கிட்ட பேசக்கூடாது, உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொன்னவங்க இப்போ வினோத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியுமா, அதாவது ரம்யா மற்றும் சுபிக்ஷா இவங்கக்கிட்ட நம்ம உஷாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ரம்யா வந்துட்டு சுபிக்ஷா மற்றும் வியானாவை வந்துட்டு அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை விட கேவலமாக ஒருத்தங்க வந்துட்டு பிக் பாஸில் விளையாட முடியுமா? லிட்ரலி கிட்டத்தட்ட ஜூலியை விட, காயத்ரியை விட, ஏன் நம்ம வனிதாக்காவை விட ரொம்ப கேவலமாக பண்ணிக்கிட்டு இருக்க பார்வதிக்கு பிஆர் வச்சு என்ன அளவுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, திவாகர் வந்துட்டு என்ன சொன்னார் முன்னாடி, ரம்யா கிட்டேயும் வினோத்துக்கிட்டேயும் உஷாராக இருக்கணும்ன்ட்டு முன்னாடி பேசும்போது சொன்னார் பார்வதி கிட்ட. பார்வதியும் அப்படி தான் சொன்னாங்க. இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அதே வினோத்துக்கிட்ட வந்துட்டு உஷாராக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யாரை பார்த்து, ரம்யாவை பார்த்து உஷாராக இருக்கணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கமருதீனையுமே வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றி விட்றாங்க. அதாவது கமருதீனுக்கு அகெயின்ஸ்டாக தான் எல்லாருமே அங்கே இருக்காங்களாம். ஸோ அதை வந்துட்டு இவங்க கமருதீன் கிட்டத்தட்ட அப்படியே கொளுத்தி போட்டுட்ருக்காங்க. வனிதாக்காவை விட வேறு லெவலில் கொளுத்தி போட்டுப்பா இந்த பார்வதி அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா பிக் பாஸ் என்ன கோவத்தில் இருந்தாரோ தெரியல, ஏன் அந்த கோவத்துக்குன்னு எனக்கு தெரியும் காரணம், நான் சொல்கிறேன். அதாவது நம்ம கேப்டன் இருக்கார்ல, வீட்டு தலை, அந்த தருதலை வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அரோரா கூட உரசிக்கிட்டே எல்லாத்துலேயும் நின்றுக்கிட்டு இருக்கு. மைக்கை கழட்டி வச்சுட்டு குளிக்க போகாமல் மறுபடியும் அரோரா கூட வந்து உட்காந்து அளவலாகிட்டு இருக்கு. அரோராவை தான் வந்துட்டு அஸ்கி வாய்ஸில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயே வந்துட்டு பிக் பாஸ் சமகாண்டா இருப்பார். சரி, அரோரா தான் பேசினா, எப்பா நீ வீட்டு தலைப்பா, நீயுமே வந்துட்டு அஸ்கி வாய்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அரோரா கிட்ட பேசினா பிக் பாஸ் சும்மா இருப்பாரா? சமகாண்டாயிட்டார். முதல்ல மைக்கை மாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான வார்னிங். அப்போவாச்சும் மைக்கை மாட்டு ஒழுங்காக பேசியிருக்கணும்ல. அப்போவுமே வந்துட்டு இந்த அஸ்கி வாய்ஸ்லேயே வந்துட்டு பேசினாங்க. வீட்டுக்குள்ளே குளிக்கிறதை விட்டுட்டு அரோரா கூட போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்து பெட்ரூமில் பேசிகிட்டு இருக்காப்பல, அப்பையும் அரோரா வந்துட்டு குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க, இவருமே வந்துட்டு குசு குசுன்னு பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ சமகாண்டாயிட்டார் பிக் பாஸ். சமகாண்டாயிட்டு அப்போ ஒரு வார்னிங் கொடுத்தாரு. ஸோ நீங்கள் பேசுறது ஒழுங்காக கேட்டால் தான் நாங்கள் அதை விட முடியும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சமக்கடுப்பாயிட்டார். ஒரு கட்டத்துக்கு மேலே வீட்டு தலை தேவலன்னு முடிவு பண்ணிட்டாரோ என்னவோ, எல்லாருமே கன்ஃபெக்ஷன் ரூமுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு ஒவ்வொரு சீசன்லையுமே ஒவ்வொரு விஷயம் வந்துட்டு பிரபலமாக பேசப்படும். அந்த மாதிரி இந்த சீசனில் பேசுறது வந்துட்டு ஒழுக்கமின்மை அப்படின்ற மாதிரி. ஸோ டிசிப்ளினே இல்லாமல் இருக்கீங்க, டிசிப்ளின் இல்லாத இந்த வீட்டுக்கு எதுக்காக வீட்டு தலை அப்படின்னு சொல்லி உங்களோட போஸ்டிங்கான வீட்டு தலையை நான் பிடுங்குறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டு தலை பெட்ரூம்லேருந்து வெளியே வந்து நார்மல் பிக் பாஸ் பெட்டில் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இதை விட ஒரு செருப்படி டெஃபினட்டாக வந்துட்டு துஷாருக்கு கொடுக்கவே முடியாது. ஆனால் பாருங்களேன், அவன் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் மறுபடியும் வந்துட்டு அரோரா கூட உட்காந்து தான் பேசிக்கிட்டு இருக்கான், அரோரா கூட தான் பழகிட்டு உட்காந்துட்டு இருக்கான். உன் மைண்ட் இருக்கா இல்லையா, அழகாக இருக்கான்றதுனால கண்மூடித்தனமாக வந்துட்டு பெண்கள் மேபி அவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் 1% கூட சுத்தமாக மூளை கிடையாது அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. கிட்டத்தட்ட இந்த 9 சீசன்லேயும் இந்த சீசனில் மட்டும்தான்டா கேப்டனை வந்துட்டு உன் பதவியிலேருந்து நான் உனக்கு இறக்குறேன் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொன்னது. இவ்வளோ பெரிய அசிங்கத்துக்கு அப்புறமா மறுபடியும் அரோரா கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான் அந்த லூஸு. அதுக்காகவே வந்துட்டு அவனுக்கு ஓட்டெலாம் யாரும் இதுக்கப்புறம் போட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
தென் இதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஜெயிச்சாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் டின்னர் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஸ்பெஷல் டின்னரில் எல்லாம் கலந்துக்க போகிறாங்க. அதை தொடர்ந்து அவங்களுக்கு ஆக்டிவிட்டி ஏரியாவில் ஒரு கிரேட் டின்னர் ரெடி பண்ணப்பட்டிருக்கு. அதில் எல்லாமே இருக்குது. செம்மையாக சாப்பிட்றாங்க. மட்டனு, சிக்கனு, அது இதுன்னு சொல்லிட்டு சூப்பராக பின்னி பிறகு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா அது எல்லாத்தையுமே இந்த லக்ஸரி ஹோமில் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு லிவிங் ஏரியாவில் இருக்க பிளாஸ்மா டிவி வழியாக வந்துட்டு பார்க்குறாங்க. அவங்கள வெறுப்பேற்றிக்கிட்டே உள்ளே இருக்கவங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.